ரெண்டுல ஒரு ஐபிஓ வந்து ஆக்சுவலாக இட் ஹஸ் இன்கர்ட் லாஸ் லாஸ்ட் 1 year. அப்போது ஹை லிக்விடிட்டி தான் இஷ்யூவா சார்? எக்ஸாக்ட்லி அர்ஜுன். டூ மச் ஆஃப் மேட் ரஷ் ஆஃப் மணி இஸ் கம்மிங் இன்டு தி ஐபிஓ. சார் ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன மிஸ் பண்ணுறாங்க சார்? சரி, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கறது ஒரு கம்பெனியோட ஸ்டோரி, ஆனால் மார்க்கெட் பார்க்கறது நம்பர்ஸ். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப்பிங் இஸ் ஆல்சோ எ குட் டிசிஷன் இன் லைஃப். சில டைம் வி நீட் டு ஸ்கிப் சம் டிசிஷன்ஸ். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா அர்ஜுன்? கரெக்ட் சார். வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுன். சார் ஐபினாலே இப்போ எல்லாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அப்ளை பண்ணினாவே ப்ராஃபிட் கன்ஃபார்ம்னு. என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நானும் வந்து அப்ளை பண்ணேன். ஆனால் சில ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. சில ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேபிட்டலையே லாஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் சார். கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சார்? இன்வெஸ்டர்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா? நல்ல கொஸ்டின் அர்ஜுன். ஆக்சுவலாக ஐபிஓனாலே ப்ராஃபிட் தான் சொல்லி நிறைய பேர் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளுங்கிறப்போ எனக்கும் சங்கடமாக இருக்குது. ஏன்னா ரெண்டில் ஒரு ஐபிஓ வந்து ஆக்சுவலாக இட் ஹஸ் இன்கர்ட் லாஸ் இன் லாஸ்ட் 1 year. ஸோ ரெண்டு ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஐபிஓ நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சில ஐபிஓவில் யூ ஹவ் மேட் சப்ஸ்டான்ஷியல் ப்ராஃபிட்டு, சில ஐபிஓவில் உங்களோட கேபிட்டலே நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க. சார் 1 out of 2ன்னு சொல்கிறீங்க, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஓகே, சரி, 1 out of 2 அப்படின்னா ரெண்டு ஐபிஓவில் ஒரு ஐபிஓ வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து நோஷனல் லாஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதாவது லாஸ்ட் 1 year 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 ஐபிஓ வந்திருக்கு. 97 ஐபிஓவில் 47 ஐபிஓ வந்து லிஸ்டான ப்ரைஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது மோர் தென் 50% ஆஃப் தி ஐபிஓ பார்த்தீங்கன்னா அதோட லிஸ்டிங் ப்ரைஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அதுதான் 1 out of 2ன்னு சொல்கிறது. சார் ஆனால் அது ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா சார்? எக்ஸாக்ட்லி அர்ஜுன். ஆனால் இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஐபிஓட பூம் தான் அர்ஜுன். ஐபிஓட பூம் இஸ் நாட் ஈக்குவல் டு கேரண்டீட் ப்ராஃபிட். இது மக்கள் வந்து கிளீனாக புரிஞ்சுக்கணும். சார் பூம்னு சொல்கிறீங்க, பூம்னா எந்த லெவல் சார்? பூம்னா சீரியஸான பூம். ஓகே, 2024 பார்த்தீங்கன்னா 1.80 lakh crore ஐபிஓ வந்தது 2024. 2025 1.83 lakh crore ஐபிஓ வந்திருக்கு. அப்போ இட் இஸ் பூமிங். ஸோ அப்போ பபுள் கேன் பர்ஸ்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஹை, பட் ஆனால் ரிட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அன்ஈவனாக இருக்கு. அப்போ ஹை லிக்விடிட்டி தான் இஷ்யூவா சார்? எக்ஸாக்ட்லி அர்ஜுன். டூ மச் ஆஃப் மணி இஸ் சேசிங் வெரி லிமிட்டட் குவாலிட்டி பிஸ்னஸ். குவாலிட்டி பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் டூ மச் ஆஃப் மேட் ரஷ் ஆஃப் மணி இஸ் கம்மிங் இன்டு தி ஐபிஓ. அப்போது குவாலிட்டியான பிஸ்னஸ் இருந்து ப்ளஸ் அது வந்து வேல்யூவேஷனை சப்போர்ட் பண்ணும்போது தான் யூ வில் மேக் அ டீசன்ட் ரிட்டர்ன் இன் ஐபிஓ. வேல்யூவேஷன் சப்போர்ட் பண்ணல ஆர் குவாலிட்டியான பிஸ்னஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக ஐபிஓ வந்து சப்போர்ட்டே பண்ணாது. சார் லிஸ்டிங் டேல தான் ரியல் ஷாக்கே வருதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நானுமே அனுபவிச்சிருக்கேன் சார். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போது லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 ஐபிஓ லிஸ்டிங் டேல அதோட லிஸ்டிங் ப்ரைஸை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்னா மென்டலி தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஹியூஜ் லாஸஸ். ஸோ இனிமேல் நம்ம இதுலேருந்து இந்த லெசனை கற்றுக்கணும். ஐபிஓ வந்து எல்லா ஐபிஓவுமே நமக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டராக. ஓகே சார், லாஸ்னா ஸ்மால் கரெக்ஷனா இல்லை பிக் கரெக்ஷனா சார்? பிகர் கரெக்ஷன். சில ஐபிஓஸ் ஆர் வெரி வெரி ப்ரூட்டலி இட் ஹஸ் ஹிட் தி இன்வெஸ்டர்ஸ். 40%, 45%, 55% கூட விழுந்திருக்கு ஐபிஓ. அண்ட் நம்பர்ஸ் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா 1 lakh இன்வெஸ்டடு, அது இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 55% கரெக்ஷன் ஆகி 45,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில ஐபிஓலாம் பார்த்தீங்கன்னா. சார் அது இன்வெஸ்டருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்குமே சார். எக்ஸாக்ட்லி. இதுக்கு மெயினான ரீசன்னா மார்க்கெட்டோட கிராஷ் இல்லை, ஓவர் ப்ரைஸிங் தான் இதுக்கு காரணம். அப்போது நான் ஐபிஓ சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கரெக்டாங்கிறத அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம ஐபிஓக்குள்ளே போகணும் அர்ஜுன். சார் சில ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். என்னோட ஐபிஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 40% 50% நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. சில ஐபிஓ வந்து 40%, 45%, சில ஐபிஓ 100% ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்குங்க. ஓகே, அதனால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலைஸ்டாக திங்கிங் வந்துடுது. எனக்கு ஐபிஓனாலே ப்ராஃபிட் நினச்சிடுறாங்க இல்லையா? ஏதாவது 1-2 ஐபிஓவில் எனக்கு 50%, 60%, 70%, சில ஐபிஓ 100% கொடுத்துருக்குன்னு சொல்லியா? அப்போ அவங்களோட ஜென்ரலைஸ்டு மைண்ட் செட் என்னன்னா, நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லித்தான். பட்
நீங்கள் இதை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னா டாப் 5 கெய்னர்ஸ் டாப் 5 லூசர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கேப்பை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். அந்த கேப்பை பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஓ ஒரு 5 வந்து 45-50% கொடுத்துருக்குன்னா சிலது -35 45 50%லாம் கூட விழுந்திருக்கு. அப்போ டாப் 5 அண்ட் டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸை பார்க்கும்போது அந்த கேப் வைடனாக இருக்கும்போது யூ வில் கம் டு நோ. ஸோ ரூட் ப்ராப்ளம் என்ன சார்? ரூட் ப்ராப்ளம் ஒரு வேர்டில் சொல்லணும்னா வேல்யூவேஷன் தான். பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டே அதை கரெக்ட் பண்ணிடும். இதை புரிஞ்சுக்கணும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். சார் ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன மிஸ் பண்ணுறாங்க சார்? சரி, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறது ஒரு கம்பெனியோட ஸ்டோரியை, ஆனால் மார்க்கெட் பார்க்குறது நம்பர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்டோரி, மார்க்கெட் ஃபோக்கஸஸ் ஆன் நம்பர்ஸ். ஸோ நல்ல பிஸ்னஸாகவும் இருக்கணும், அது ரீசனபிள் வேல்யூவேஷன் இருந்தால் தான் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும். சார் என்ன மாரி ரீட்டைல் இன்வெஸ்டர் ப்ராக்டிக்கலாக என்ன சார் பண்ணலாம்? ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஐபிஓ ஆப்ஷனல்ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லா ஐபிஓக்கும் நான் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஐபிஓங்கிறது ஆப்ஷனல். இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். லிஸ்டிங் டே அன்னைக்கு நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நான் எக்ஸிட் பண்ணிடக்கூடாதுங்கிறது மைண்டில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ப்ரைஸும் மேட்ச் ஆகணும், வேல்யூவேஷனும் மேட்ச் ஆகணும், நல்ல பிஸ்னஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான தரமான ஐபிஓவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவலைப்பட வேண்டாம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப்பிங் இஸ் ஆல்சோ எ குட் டிசிஷன் இன் லைஃப். சில டைம் வி நீட் டு ஸ்கிப் சம் டிசிஷன்ஸ். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா அர்ஜுன்? கரெக்ட் சார். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு நல்ல பிஸ்னஸாக நம்ம பார்க்கணும், அது ரைட்டான வேல்யூவேஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் இதெல்லாம் மீறி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோ இல்லை எக்கனாமிக் கண்டிஷனோ பேடாக இருந்து மார்க்கெட் கரெக்ஷனாலும் நம்மளுக்கு வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக இருந்து 6 months 1 year இல்லை 2 years ஹோல்ட் பண்ண முடியும்னா ப்ராப்ளி ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஐபிஓ லிஸ்ட் ஆனோடனே அதை நான் ஃபஸ்ட்டு டேவே லிஸ்டிங்கில் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட ஐபிஓ நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. சார் எனக்காகவும் நம்மளோட ஆடியன்ஸுக்காகவும் ஒரு ஃபைனல் மெசேஜ் கொடுங்க சார். ஐபிஓவில் லாஸ் வருது மார்க்கெட் காரணம் இல்லை, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம். இதுதான் என்னோட ஃபைனல் மெசேஜ். அண்ட் இன்னொரு மெசேஜும் நான் கொடுக்குறேன். வெல்த் பில்ட் ஆகும்னா ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும், சைலண்ட்டாக தான் பில்ட் ஆகும். வேல்யூவேஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபைனல் மெசேஜ். சூப்பர் சார். ஐபிஓ பற்றி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆடியன்ஸும் நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சார்.